நம்முடைய கல்வி நிலையங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதிலே முக்கியமான தலைவர்கள் ஒருவராக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ மற்றும் விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அது குறித்து அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாட்டில் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரே தரமான சீரான கட்டணமில்லாத கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து அதற்கு பெயர் தான் சமச்சீர் கல்வி என்று சொன்னேன். இது எங்க மருத்துவரையா என்ற கோரிக்கை. சமச்சீர் கல்வின்னு சொன்ன உடனே முத்தமிழர் கலைஞர் சொன்னார், மணி தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சமச்சீர் கல்வி இல்லைன்னார். அப்புறம் உடனே கேட்டதை ஏற்றுக்கொண்டு முன்னாள் துணைவேந்தர் முத்துக்குமரன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்படுவதாக அறிவித்தார். அப்ப சொன்னேன், முத்தமிழர் கலைஞர் அவர்களே, இந்த கமிட்டி போடுறதுன்னா அரசாங்கத்துல கல்லை தூக்கி கடல்ல போடுற மாதிரி அப்படின்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் இல்லை, இது உண்மையான கமிட்டி செயல்படும் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழுவை நியமித்தார். முத்துக்குமரன் அறிக்கை பெற்று அதற்கு பிறகு சமச்சீர் கல்வியை அறிவித்தார்கள். முதலாண்டு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தமா, முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது எங்களை சமரசப்படுத்துவதற்கான சமரச கல்வி திட்டமே தவிர சமச்சீர் கல்விகளை என்ன பேசுறேன்னு ரொம்ப கோவப்பட்டார். ரொம்ப கோவம், மணி ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க, இது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது, திரும்ப பெறுன்னு சொன்னாங்க. ஆர்வத்தில் தான் கேட்ட, தப்பா நினைச்சுக்காதீங்க. சொன்ன பிறகு சமச்சீர் கல்வி என்ற திட்டத்தை இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இப்படி அவர் கல்விக்கு செய்த சேவை சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். அந்த அடிப்படையில தான் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் அவரவர்கள் பெயரில் இருக்கின்ற நேரத்தில் ஏன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பண்பு கொண்ட கல்விக்கு அரிய சேவையாற்றிய கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க கூடாது என்ற அடிப்படையிலே தான் எங்கள் மருத்துவரையா அவர்களிடத்திலும் சொன்னேன். நாங்களும் மனமும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் அன்போடு கேட்டு செய்வீர்கள் என்று வலியுறுத்தி, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டு வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தவர். நந்தா உள்ளே வா என்றல்லவா அவர் அழைத்திருக்க வேண்டும், நந்தியை ஏன் அவர் விலகியிருக்க சொன்னார் என்கிற அந்த கேள்வி இருக்கிறதே. ஒரு 2000 ஆண்டுகால வலியை அதைவிட ஒரு சிறப்பான முறையில் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த சபால்டன் ஸ்டடிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இன்று உலகம் முழுவதிலும் இருக்கிற மிக முக்கியமான ஸ்டடி என்பது விளிம்பு நிலை மக்களுடைய பார்வையில இருந்து பெரிய இலக்கியங்களை, வரலாற்றை பார்ப்பது என்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பார்வை கலைஞரிடத்தில் இருந்தது. ரிலவன்சி என்று சொல்லப்படுகிற போது பல தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கலைஞருடைய கால பொருத்தப்பாடு என்பது இந்த மண்ணிலே சாதி இருக்கிறவரை, வருணாசிரம தர்மம் என்பது புனிதம் என்று சொல்லுகிற சனாதனம் இருக்கிறவரை, சமத்துவம் மலர வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறவரை, உடன்பிறப்பு என்கிற உறவு வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற வரை கலைஞர் வாழ்வார், கலைஞர் நம்மை வழிநடத்துவார். ஆகவே ஒரு கல்வியாளர் என்கிற அடிப்படையில் மாத்திரமல்ல, ஒரு மகத்தான சமூக சீர்திருத்தவாதி என்கிற அடிப்படையில கலைஞர் பார்வையிலே உலகை பார்க்க வேண்டும், கலைஞர் பார்வையிலே தமிழ் இலக்கியங்களை பார்க்க வேண்டும். 2000 ஆண்டு காலமாக மறைந்து போன, யாரும் கொண்டாடாமல் ஞாபக மறதி என்கிற புதைகுழியில் அழிந்து போன திருக்குறள் என்கிற இலக்கியத்தை திராவிட இயக்கங்கள் தான் இன்று மீண்டும் தமிழர்களுடைய பொதுமறையாக வெளியே கொண்டு வந்தது. நாம் போற்றி பாடுகிற எந்த மன்னர்களும் அதை கொண்டு வந்து நிறுத்தவில்லை. திராவிட இயக்கமும் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களும் தான் திருக்குறளை நமக்கான அடையாளமாக தந்திருக்கிறார். நமக்கான அடையாளமாக திருக்குறளை தந்ததன் மூலமாகத்தான் இன்று உலக அளவிலே தமிழர்கள் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழர்களின் அடையாளத்தை பண்பாட்டு தளத்திலும் மீட்டெடுத்த பெரும் தலைவர் முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி அமர்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள், கோகாமணி அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள், நாகை மாலி அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள், பேராசிரியர் ஜஃபருல்லா அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், திரு வேல்முருகன் அவர்கள், அதைத் தொடர்ந்து நம்முடைய அவை முன்னவர் அவர்கள், அதேபோல் அவைத் தலைவர் அவர்கள் இங்கு தங்களுடைய உணர்வுகள் எல்லாம் எடுத்துச் சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெயரால் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும்
என்று நம்முடைய கருத்துக்களை விதி எண் 55 பயன்படுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து மேலோங்கி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக உலக அளவிலே பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு நாட்டிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிலையங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதிலே முக்கியமான தலைவர்கள் ஒருவராக நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்திலே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜே கே மணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம்.